உடனுக்குடன் செய்தியை பார்க்கலாம். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பிரியாணி சாப்பிட்டு பணம் அளிக்காமல் தகராறில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இணைகிறார். பத்மநாபன், சொல்லுங்க, தகவல்களை பகிருங்க. வணக்கம் ரம்யா. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியில் நேற்று முன்தினம் பிரியாணி சாப்பிட வந்திருக்கிறார்கள். அப்பொழுது 2 பேர் சாப்பிட்டு விட்டு பிரியாணிக்கு பணம் கேட்ட முதலாளி குமார் என்பவரை தகராறு ஏற்பட்டிருக்கார். அப்போது பிரியாணிக்கு பணம் கேட்டதாகவும் அவர்கள் பணம் கொடுத்து விட்டு சென்று விட்டனர். திருப்பி வரும்போது அவருடைய நண்பர்களை கூட்டிட்டு அங்கே அவர் குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். பணம் கேட்டதாக கூறி அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் அவர் படுகாயமடைந்த அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தாம்பரம் ஆய்வாளர் உதவியாளர் சீனிவாசன் தலைமையில் தனிப்படை அவர்கள் போய் சென்று அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு செய்ததில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உதயா மற்றும் வெங்கடேஷ் ஆகிய இருவரையும் தற்போது கைது செய்துள்ளனர். அவர்களை கைது செய்து தற்போது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.